நம்ம யார்கிட்டயும் அடிமையா இருக்கக்கூடாது, சுதந்திரமா செயல்படணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஒரு நாவல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தமிழ் சினிமாவை ரஞ்சித் வேற லெவலில் எடுத்து போயிருக்காரு. தமிழ் சினிமாவை ரஞ்சித் வேற லெவலில் எடுத்து போயிருக்காரு. சீன் பை சீன் விறுவிறுப்பாக இருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். கிளியர் மைண்டாக பிளாங்காக தான் வந்தேன். நான் எனக்கு எந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படி தான் எந்த எக்ஸ்பெக்டேஷன் வரவங்க எல்லாருமே அப்படியே வாங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது, படம் நல்லா இருக்குது. விக்ரம் சார் ஆக்டிங் செம்ம, பார்வதிமெல்லாம் சூப்பராக நடிச்சிக்கிறாங்க, குழந்தைங்களாம் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு நாவல் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நாவல் படித்தா எனக்கு ஒரு ஃபேண்டசி நாவல், அதில் வந்து இந்த எல்லா லைஃப் ஸ்டைலையும் கூடுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி ஹாலிவுட் படம் மாதிரி ஃபேண்டசி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம யார்கிட்டயும் அடிமையா இருக்கக்கூடாது, சுதந்திரமா செயல்படணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. மியூசிக்கெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ரஞ்சித் அவர் இந்த படத்தில் வந்து விக்ரம் அவரோட எஃபர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓவரால் நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். இல்லை வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. மொத்தமாக படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்குது பார்க்க. படத்தை ஜட்ஜ் பண்ணவே முடியல, உள்ளே உட்காந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. சீன் நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டே இருக்கோம், இது வேற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னன்னா வந்து நம்மளை வந்து ஸ்க்ரீன்லேருந்து நம்மளை வெளியே போகவே முடியல. ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்ச நேரம் கூட நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி இல்லை, ஃபுல்லாக நம்மளை அப்படியே உட்கார வச்சிருக்கு. இன்டர்வெல்க்கு அப்புறம் நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு. அப்புறம் அங்கே பார்த்தோம்னா அங்கேருந்து திரும்பி சேஞ்ச் ஆகி அங்கே வேற ஒன்று நடந்திருக்கு. இன்ட்ரெஸ்டாக போகுது படம், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. டெஃபினட்டாக ஐ மீன் பெஸ்ட் ஆஃப் பா ரஞ்சித் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவரோட படங்கள் எப்படி ஒரு டீட்டெயில் ரிசர்ச்சாக இருக்குமோ அது மாதிரி இதுவும் சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. விக்ரம் சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அது வேற லெவலில் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து விக்ரம் சார் தான் எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. அந்த ஒரு கூஸ்பம் மொமெண்ட் நல்லா எனக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. பட் நம்ம ஸ்லோவாக போகிறதுன்னு பார்க்காம நல்லா பாருங்கள், அது நல்லா இருக்குது. மியூசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து அப்படியே நிற்க வைக்குது, யாரையும் டைவர்ட் ஆக விடாமல். ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு, நான் அதை பார்க்க கூட முடியல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்லவே தேவையில்ல. லைக் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விக்ரம் சாரும் மாளவிகா மோகன் ரெண்டு பேரோட கேரக்டருமே சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு விக்ரம் வந்துட்டு. விக்ரம் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த இன்னொரு ஆக்டர் இருந்தாங்களா மாளவிகா, அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணி. அப்புறம் நம்ம பசுபதியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆரத்தி கேரக்டர் நல்லா இருக்கு, அந்த கங்கம்மா அவங்களும் நல்லா இருக்காங்க. அவரு சொல்லவே தேவையில்ல, அவரு விக்ரம் சாரு. டைலாக்ஸு அது வந்து அந்த காலத்துக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் புரியல. ஆனால் சப்டைட்டில்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். ஓவரால் படம் வேற லெவல் ப்ரோ. எப்படின்னா வந்து என்னோட ஏஜில் நான் இப்போ இந்த மாதிரி தமிழ் சினிமா இந்த அளவுக்கு இந்த மாதிரி நான் பார்த்தது. எனக்கு ஆடியன்ஸுன்னு பற்றி எனக்கு தெரியலங்க. எப்படின்னா சில பேர் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேண்டசி பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு காமெடி இது பிடிக்கும். இது வந்து கொஞ்சம் இந்த கேட்டகரி பேரில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. லேக் அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் போச்சு. அப்படியே க்ளீனாக டைலாக்ஸ் புரிஞ்சிச்சு. தமிழ் புக்கில் படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு டைலாக்லாம். இதோட வந்து புரியலன்னா சப்டைட்டில் பார்த்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியும் நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸு ரஞ்சித் வேற லெவல் தலை, வேற போட்டு வச்சிருக்காருப்பா. இது வரைக்கும் இவர் விக்ரம் வேற லெவல், வேற போட்டு வச்சிருக்கிறாரு. எப்படி சொல்றதுன்னா வந்து விக்ரம் சாரை இந்த அளவுக்கு வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ நடிப்பு அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தரும். இந்த பார்வதி மேடம்லாம் பயங்கரமாக இருக்கு. பார்வதி மேடம், இது மாளவிகா சான்ஸ் இல்லை. ரஞ்சித் படமாக தான் கடைசியில் வந்துட்டு அந்த ஆதி காலத்தில் நம்ம இது பண்ணிட்டு இருந்த கம்யூனிட்டி இது அந்த மாதிரி பேஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே தான், பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம், நல்லா போர் அடிக்காமல் போகுது. கடைசியில் கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக டல்லடிச்சு மாதிரி இருந்துச்சு. அது எதனால் இருக்குன்னா நம்மளோட பழைய கதைகளை சொல்லும் போது கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். அது படம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மற்றபடி மியூசிக் ஜி பிரகாஷ் ஆஷோஷன் எப்பயுமே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு. அதை விட்டோன்னா ஆக்டிங், பசுபதி ஆக்டிங்கு, விக்ரம் ஆக்டிங் எல்லாருமே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சத்தியமாக எனக்கு அந்த இதில் எனக்கு தெரியல. நான் இப்போ தான் நானும் சினிமா லவர் தான், நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நம்ம நிறையா கற்றுக்கலாம். கொஞ்சம் ஆர்ட் பேஸ்டு தான் இருக்குது, நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். எல்லாருமே ஃபோனில் யாரும் பார்க்காதீங்க, தேட்டரில் வாங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் அதுவும் சூப்பராக இருக்குது. அந்த வார் சாங்லாம் செம்மையாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், வாங்க. கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஒரே விஷயத்தை அப்படியே ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சொல்ல வர்றது ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டில் புரிஞ்சிடும். வெள்ளூர் அந்த பக்கம் இருக்க லாங்குவேஜ் தான் பெட்டர்.
நல்லா பண்ணியிருக்காங்க. மிஸ் ஆகுது அப்படின்லாம் இல்லை, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான், பட் சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து மியூசிக் தான் வந்து தூக்கி நிப்பாடுது படத்தை. சூப்பராக இருக்குது சார், அற்புதமான நடிப்பு. டைலாக் படத்தோட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கு, புரியுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை போர்லாம் அடிக்கல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. படம் ஸ்பீடாக போயிடுச்சு, போகிறதே தெரில. எல்லாரும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் விக்ரம் சார் தான் வந்து மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் பண்ணது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த டைலாக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு.